வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். A table is said to be in 5NF if it satisfies the following conditions. ஸோ ஒரு டேபிள் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா அது இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், இட் ஷுட் பி இன் 4NF. ஸோ அதாவது மல்டி வேல்யூ டிபெண்டன்சி எதுவுமே இல்லாமல் இருக்கணும். Second condition, it does not contain joint dependency or further lossless decomposition could not be achieved. அதாவது decomposition அப்படின்னா டேபிளை 2 or more டேபிள்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் decomposition. அந்த decomposition 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று lossy decomposition, இன்னொன்று lossless decomposition. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர் அப்படின்ட்டு ஒரு டேபிள் இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்குவோம். இந்த டேபிளில் நம்ம R1, R2, R3 அப்படின்னு 3 டேபிளாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ண இந்த டேபிள்ஸை நம்ம மறுபடியும் நேச்சுரல் ஜாயின் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இந்த ஆர் டேபிளே நமக்கு கிடைக்கணும். அதாவது இந்த டேபிளில் என்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்துச்சோ எக்ஸாக்டாக அதே ரெக்கார்ட்ஸும் நம்ம இதை கம்பைன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அது லாஸ்லெஸ் டீகம்போசிஷன். ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே லாஸ் ஆகாமல் கிடைக்கும். இல்லை நமக்கு இந்த ஆர் டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் டெலீட் ஆகியிருந்தாலோ இல்லை நியூவாக ரெக்கார்ட் ஜென்ரேட் ஆகியிருந்தாலோ அது பேர் லாஸி டீகம்போசிஷன். ஸோ இப்போ இங்கே நமக்கு ஃபிஃப்த் நார்மல் ஃபார்மில் ஒரு டேபிள் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த டேபிளில் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிக்கவே முடியாது, அதை ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது. சப்போஸ் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ் ஆகும், இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகும். ஸோ ஒரு டேபிள் நம்ம லாஸ்லெஸ் டீகம்போசிஷன் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அது வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற டேபிள் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மீனிங் தான் இட் டஸ் நாட் கண்டெயின் ஜாயிண்ட் டிபெண்டன்சி, இதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃபிஃப்த் நார்மல் ஃபார்முக்கு ப்ராஜெக்ட் ஜாயின் நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிற இன்னொன்று ஒரு நேமும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் ரியல் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேர் கேசஸில் தான் நடக்கும். ஸோ இது அகடமிக் பர்பஸ்க்கு மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட், கம்பெனி, ப்ராடக்ட் அப்படின்னு 3 காலம்ஸ் இருக்குது. இப்போ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மித் அண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு 2 ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கார் அண்ட் ட்ரக்கை சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்மித் பார்த்தீங்கன்னா கார் அண்ட் ட்ரக் சேல்ஸ் பண்ணுறாங்க, ஜோன்ஸ் கார் மட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மித் ஃபோர்ட் கம்பெனிக்குரிய காரையும் ட்ரக்கையும், ஜிஎம் கம்பெனிக்குரிய காரையும் ட்ரக்கையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஜோன்ஸ் ஃபோர்ட் கம்பெனிக்குரிய கார் மட்டும் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேபிள் 4NFல தான் இருக்குது. ஏன்னா இது மல்டி வேல்யூட் டிபெண்டன்சி இல்லை. இந்த 3 காலமும் சேர்ந்தாதான் நமக்கு இந்த டேபிளில் இருக்கிற ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த டேபிளில் இருக்கிற 3 காலம்ஸும் கீ காலம்ஸ். பட் இது ஏன் நம்ம 5NF ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேபிள் 4NFல தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரிடண்டன்சி இருக்குது, டேட்டா ரிப்பீட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்மித் ஃபோர்ட் கம்பெனிக்கு ஏஜெண்ட்டாக ரெப்ரசன்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஜிஎம் கம்பெனிக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ கார் அண்ட் ட்ரக் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இங்கே ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ இந்த ரிப்பீட்டேஷனை இன்னும் நம்ம கட் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபிஃப்த் நார்மல் ஃபார்முக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இந்த டேபிளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 டேபிளாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் அண்ட் கம்பெனியை ஒரு டேபிளாகவும், கம்பெனி அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில் சேர்ந்து ஒரு டேபிளாகவும், ஏஜென்ட் அண்ட் ப்ராடக்ட் சேர்ந்து இன்னொன்று ஒரு டேபிளாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது R1, இது R2, இது R3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 டேபிளும் நம்ம திரும்ப என்ன பண்ணணும், ஜாயின் யூஸ் பண்ணி மர்ஜ் பண்ணணும். ஸோ நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகெயின் இதே டேபிள் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இது லாஸ்லெஸ் டீகம்போசிஷன். ஸோ அப்போ இந்த டேபிள்ஸ் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம்.
ஸோ இப்போ வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த R1 அண்ட் R2 இந்த 2 டேபிள் எடுத்து நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து R1 ஜாயின் R2. ஸோ இப்போ இந்த 2 டேபிளுக்கும் நமக்கு கம்பெனி தான் காமனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பெனி அப்படிங்கிற காலம் வச்சு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மித் அண்ட் ஃபோர்ட் இந்த ரெக்கார்டை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃபோர்டு வந்து எங்கெல்லாம் இருக்குது, இந்த 2 ரெக்கார்டு இருக்குது. ஸோ ஃபோர்டில் என்ன இருக்குது, கார் இருக்குது, ப்ராடக்ட் வந்து ட்ரக் இருக்குது. இப்போ இந்த ரெக்கார்டை இந்த 2 ரெக்கார்டோட நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஸோ ஸ்மித் ஃபோர்ட் கார், ஸ்மித் ஃபோர்ட் ட்ரக் இதை கம்பைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஃபோர்ட் அப்படின்ட்டு எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ரெக்கார்ட் போகிறோம், ஸ்மித் ஜிஎம். ஸோ இங்கே ஜிஎம் அப்படிங்கிறதுக்கு இங்கே 2 ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதை இந்த 2 ரெக்கார்டோட நம்ம மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்மித் ஜிஎம் கார் அண்ட் ஸ்மித் ஜிஎம் ட்ரக் இந்த ரெக்கார்டு வந்து நமக்கு கிடைச்சிருது. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் ரெக்கார்ட். ஜோன்ஸ் இங்கே கம்பெனி வந்து ஃபோர்டு இருக்குது. ஸோ இங்கே ஃபோர்டு அப்படிங்கிற கம்பெனிக்கு நமக்கு 2 ரெக்கார்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை இந்த 2 ரெக்கார்டோட நம்ம மர்ஜ் பண்ணணும். ஸோ மர்ஜ் பண்ணோம்னா ஜோன்ஸ் ஃபோர்டு கார், ஜோன்ஸ் ஃபோர்டு ட்ரக் இந்த ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த டேபிள் இருக்குல்லையா, இந்த டேபிளையும் இந்த 3rd டேபிள் இருக்குல்லையா இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். R1 R2 R3 ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ இந்த டேபிளுக்கும் காமனாக இருக்கிறது ஏஜென்ட் அண்ட் ப்ராடக்ட், இதுதான் 2 காமனாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம கம்பெனி அப்படிங்கிற காலமை மர்ஜ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெக்கார்டு என்ன இருக்குது, ஸ்மித் அண்ட் கார். இப்போ இந்த டேபிளில் ஸ்மித் அண்ட் கார் எங்கே இருக்குது, இங்கே ஒரு ரெக்கார்டு இருக்குது அண்ட் இங்கே ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ரெக்கார்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்மித் அண்ட் ட்ரக்குன்னு இருக்குது. ஸோ ஸ்மித் அண்ட் ட்ரக் எங்கே இருக்குது, இந்த டேபிளில் இங்கே ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டை 3rd ரெக்கார்டை இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மித் ஜிஎம் ட்ரக் இங்கே ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஜோன்ஸ் கார். ஸோ இங்கே ஜோன்ஸ் கார் வச்சு இந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இங்கே ஜாயின் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த டேபிளை ஒரிஜினல் டேபிளோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஸ்மித் ஃபோர்ட் கார் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மித் ஃபோர்ட் ட்ரக். ஸோ ஸ்மித் ஃபோர்ட் ட்ரக் இந்த ரெக்கார்டு இருக்குது. ஸ்மித் ஜிஎம் கார். ஸோ ஸ்மித் ஜிஎம் கார் இந்த ரெக்கார்டும் இருக்குது. ஸ்மித் ஜிஎம் ட்ரக், ஸ்மித் ஜிஎம் ட்ரக் இங்கேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜோன்ஸ் ஃபோர்ட் கார். ஸோ ஜோன்ஸ் ஃபோர்ட் கார். ஸோ அவ்வளோதான். ஸோ டோட்டலாக நம்மளோட ஒரிஜினல் டேபிளில் 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதே தான் இங்கேயும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரிஜினல் டேபிளும் நம்ம டீகம்போஸ் பண்ணி திரும்ப ஜாயின் பண்ண டேபிளும் சேமாக தான் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே என்ன ஆகுது, லாஸ்லெஸ் டீகம்போஷன் தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த டேபிள், ஸோ இந்த 4NF இருக்கிற இந்த டேபிளை நம்ம 5NF-ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். So by dividing the table into 3 tables, R1, R2, R3 இப்படி நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிடண்டன்சி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்மித் வந்து ஃபோர்ட் கம்பெனிக்கு வந்து இங்கே 2 ரெக்கார்டு எதுலேயே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்கிறதுக்கு. ஸோ அது வந்து இங்கே ஒரு ரெக்கார்டாக தான் மாறி இருக்கு. அதே தான் இங்கேயும் ஜிஎம். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா இருக்கிற இந்த ரிடண்டன்சியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5th நார்மல் ஃபார்ம் மூலமாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்பீட்டேஷன் இல்லை. ஸோ அதனால் இதை வந்து இந்த லெவலோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ அதே டேபிள் தான் ஏஜென்ட் கம்பெனி ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்மித் அப்படிங்கிறவங்க வந்து ஃபோர்ட் அப்படிங்கிற கம்பெனிக்கு கார் அண்ட் ட்ரக் சேல் பண்ணுறாங்க. ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க ஜிஎம் கம்பெனிக்கு காரும் ஃபோர்ட் கம்பெனிக்கு ட்ரக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இந்த டேபிளையும் என்ன பண்ணுறோம்னா 3 டேபிள்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 டேபிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அகெயின் இதை வந்து நம்ம நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து R1, இது R2 அண்ட் R3.
ஸோ இப்போ இது வந்து R1 join R2. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா R3 டேபிளையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரிஜினல் டேபிளையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இதில் இந்த ஜோன்ஸ் ஃபோர்ட் கார் இந்த ரெக்கார்ட் வந்து எக்ஸ்ட்ரா ரெக்கார்டாக கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்பூரியஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பூரியஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ரெக்கார்ட், அடிஷ்னலாக இருக்கிறது தான் ஸ்பூரியஸ். ஸோ அதாவது ராசி டீகம்போஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெக்கார்டும் இருக்கக்கூடாது, இருக்கிற ரெக்கார்டும் டெலீட் ஆகக்கூடாது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து லாசி டீகம்போஷன். ஸோ இது வந்து லாசி டீகம்போசிஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த டேபிளில் அஸ் இட் இஸ் அப்படியே வந்து ரீடைன் பண்ணிக்கலாம். இதை நம்ம 5th நார்மல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த டேபிளில் நம்ம 4NFலே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், இதே எக்ஸாம்பிள் தான் ப்ரீவியஸ் கேஸ்லையும் பார்த்தோம். பட் அந்த டேபிளில் நம்ம வந்து 5NFக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது, இந்த டேபிளில் நம்மளால் 5NFக்கு கன்வெர்ட் பண்ண முடியலை. சேம் டேபிள் பட் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 2 டேபிள்க்குரிய ER டயக்ராம் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெண்ட் N ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். அதாவது அவங்க வந்து மோர் தென் 1 ப்ராடக்டை சேல் பண்ணலாம். அவங்க மோர் தென் 1 கம்பெனிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனி N ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்னாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே கம்பெனி நிறைய ஏஜெண்ட், அவங்களுக்கு ஒரு ஏஜெண்ட் இல்லை மோர் தென் 1 ஏஜெண்ட்டை கூட ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ER டயக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த ER டயக்ராம் வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 3 காலம்ஸாக இருந்த டேபிளை பேர்வைஸ் பைனரி ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம 3 டேபிளை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஏஜெண்ட் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க அண்ட் ஒரு கம்பெனி அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இஃப் இந்த ஏஜெண்ட் இந்த கம்பெனிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிக்குரிய அந்த ப்ராடக்டை தான் இந்த ஏஜெண்ட் சேல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணதுனால நமக்கு ஃபஸ்ட்டு டேபிள் 5NFக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. இன்னும் சிம்பிளராக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு ஏஜெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்குரிய ப்ராடக்ட்ஸை அந்த ஏஜெண்ட் செல் பண்ணணும். இன்கேஸ் 2-3 கம்பெனிக்கு ஏஜெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் சேல் பண்ணாங்கன்னா நம்மளால் அதை 5NFக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு 5NFஆக கன்வெர்ட் பண்ணோம்னா லாஸ் ஆகிடுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் 5NFக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மித் வந்து ஃபோர்டு கம்பெனிக்குரிய 2 ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணுறாங்க. பட் ஜோன்ஸ் பாருங்கள் GM கம்பெனியில் இருக்கிற கார் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க, ஃபோர்டு கம்பெனியில் இருக்கிற ட்ரக்கை மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கம்பெனி எடுத்திருக்காங்க. அந்த 2 கம்பெனிலையும் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் இதை நம்மளால் 5NFக்கு கன்வெர்ட் பண்ண முடியல. இதே இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்மித் வந்து ஃபோர்டு கம்பெனி GM கம்பெனி அந்த 2 கம்பெனிக்குரிய கார் அண்ட் ட்ரக் 2 ப்ராடக்ட்ஸுமே சேல் பண்ணுறாங்க. ஜோன்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு தான் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க, அவங்க வந்து கார் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசன்னால் நமக்கு இந்த டேபிளை வந்து 5NFஆக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஏஜெண்ட் மோர் தென் 2 கம்பெனிஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாங்க, அவங்க ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை 5NFக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு டேபிளை நம்ம வந்து எவ்வளோ டேபிள்ஸ் ஆனாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ளிட்டான டேபிள்ஸ் எல்லாமே திரும்ப வந்து நம்ம மர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் நேச்சுரல் ஜாயின் நம்ம அதை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா சேம் ஒரிஜினல் டேபிள் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா அந்த டேபிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5NF நார்மல் ஃபார்முக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அது லாசி டீகம்போசிஷனாக நடந்துச்சு அப்படின்னா அந்த டேபிளை அதுக்கு மேலே அதை ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை,
ஆஸ் இட் இஸ் அப்படியே அதை நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம். அது வந்து 4NFலே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஜிவி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.